தனது திரைப்படங்களுக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றுள்ள இயக்குனர் கே பாலச்சந்தர் கடந்த 1980ஆம் ஆண்டு இயக்கிய ஒரு திரைப்படம் தான் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படம். உலகநாயகன் கமலஹாசன், ஸ்ரீதேவி மற்றும் பிரதாப் பொத்தன் உள்ளிட்ட பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளிலும் இந்த திரைப்படத்தை இயக்கினார் இயக்குனர் கே பாலச்சந்தர். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதனின் இசையில் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் பாடலாக மாறியது. குறிப்பாக கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகியின் குரலில் ஒலித்த சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது திறந்து பார்க்க நேரமில்லடி ராசாத்தி என்ற பாடல்தான் அது. ஆனால் இந்த பாடலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சோகம் ஒளிந்திருக்கிறது என்ற தகவல் நம்மில் பல பேருக்கு தெரியாது. இந்த சிப்பி இருக்குது முத்தும் இருக்குது என்ற பாடலை படமாக்குவதற்காக காஷ்மீர் அருகே உள்ள ஒரு இடத்திற்கு படக்குழுவினர் சென்றுள்ளனர். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் இந்த பாட்டினுடைய படப்பிடிப்பு பணிகள் நடத்தப்பட்டுள்ளன. அனைத்து பணிகளும் முடிந்து அங்கிருந்து 2 வண்டிகளில் படக்குழுவினர் மீண்டும் புறப்பட்டுள்ளனர். அப்போது பின்னாடி வந்த வண்டியில் இயக்குனர் கே பாலச்சந்தர் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் பலரும் இருக்க, முன்னே சென்ற வண்டியில் பல படக்குழுவினர் பயணம் செய்திருக்கின்றனர். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி முன்னே சென்ற அந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து பலர் அந்த விபத்தில் பலியாகியுள்ளனர். இதனால் பல மாதங்கள் தன்னால் அடுத்த கட்ட பணியை செய்ய முடியாமல் முடங்கியிருந்த இயக்குனர் கே பாலச்சந்தரை அந்த படக்குழுவினர் தேற்றி அதன் பிறகு அந்த திரைப்படத்தை வெளியிட வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.